வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். உங்க வீட்ல இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை எப்படி சரி பண்றது? ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த வீடியோ பாருங்க. ஸோ நேத்து பகுதியில் நம்ம பார்த்தது நம்ம யார் மேலெல்லாம் கோவப்படுறோமோ அந்த நபர்களோட பட்டியல் ஒன்று போட்டுருங்க, ஒரு லிஸ்ட் போட்டுருங்க. 1ல இருந்து ஒரு 10 வரைக்கும். மீறி போனா ஒரு 15 பேர்த்த ஒருத்தரால போட முடியும். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு வாரம் எடுத்துக்கொண்டு பட்டியலில் அந்த முதல் ஆளோடு மட்டும் நம் பயிற்சியை ஒருமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துக்கோங்க. அவருக்கும் நமக்கும் என்ன உறவு, எத்தகைய உறவுன்னு பார்த்துக்கோங்க. அவர் நமக்காக, நம் நலனுக்காக எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார். உங்களோட குடும்ப துணை எடுத்துட்டீங்கன்னா அவங்க காலங்காலமா வருஷக்கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க என்று எண்ணி பார்க்க வேண்டும். பல நாட்கள் நமது மகிழ்ச்சிக்காக அவர் ஆற்றிய தொண்டினை பல முறை உற்று நோக்கினால் இத்தகைய அன்பு உருவத்தின் மீது, அன்பு கொண்ட நண்பர் மீது, உறவினர் மீது நாம் சினம் கொள்வது தகாது. அவங்க எவ்வளவு விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பாருங்க. அன்பு கொண்ட நண்பர் மீது, உறவினர் மீது சினம் கொள்வது தகாது. எனவே இன்று முதற்கொண்டு அவர் மீது சினம் கொள்ள மாட்டேன் என்ற எண்ணம் உண்டாகும். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் வே ஆஃப் திங்கிங் தான். அவங்க இது வரைக்கும் உங்களுக்கு பண்ண சர்வீஸ், உங்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சி எல்லாத்தையும் பாருங்க. அப்போ என்ன ஆகும்னா, இனிமே நான் அவங்க மேல கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க் உங்க மைண்ட்ல வந்துடும். இந்த எண்ணத்தோடு அவரது உருவத்தை மனதில் நினைத்து இம்முடிவை எடுத்துக்கொள்வோம். இன்று முதற்கொண்டு 7 நாட்கள் இந்த பயிற்சிக்கு ஒதுக்கிக் கொண்டு காலையிலே எழுந்தவுடனே இன்று இவரோடு தொடர்பு கொண்டு பேச போகிறேன். அவங்களோட டீப் கனெக்ஷன்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் பேச போறேன். இன்னென்ன வேளையில் செயலில் ஈடுபட போகிறேன். அவர் என்னது சொன்னால் எனக்கு சினம் எழுவது இயல்பாக இருந்து வந்திருக்கிறது. அவர் ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கோபம் வர்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனால் இன்று அவர் என்ன சொன்னாலும் சரி, சினம் எழாது காப்பேன். சினம் வருமேயானால் அந்த இடத்திலே விழிப்பு நிலை கொண்டு என்னை தடுத்துக் கொள்வேன் என்று உறுதி கொண்டு அவர் என்ன சொல்வார் என்று தெரிந்து கொண்டு அதற்கும் நாமே அமைதியாக பதில் சொல்ல வேண்டும். அல்லது பதில் பேசாமல் இருக்க வேண்டும். ஒன்னா பதில் அமைதியா சொல்லணும், இல்லைன்னா பதில் பேசாமல் இருக்கணும் என்று ஒரு மானசீக நாடகமே தயார் செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த நாளிலே அவரோடு பலமுறை சந்தித்து பேச செயலாற்ற வேண்டியிருக்கும். அப்போதெல்லாம் விழிப்போடு இருந்து இவரோடு சினம் கொள்ளாது நாம் இந்த நாளை கழிக்க வேண்டும் எனவும் பழகிக் கொள்ள வேண்டும். இடையிடையே அப்போதைக்கப்போது சங்கல்பம் ஏற்றி மன வலிவை கூட்டிக் கொள்ள வேண்டும். தவங்களில் அவர்கள் உருவத்தை நன்றாக நிறுத்தி கனிவோடு வாழ்த்த வேண்டும். இந்த மாதிரி மெடிடேஷன் பயிற்சியில் நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க மனசில் நினைச்சிட்டு அவங்கள வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்திருங்க. சினத்திலிருந்து திருந்தவும் சங்கற்பம் செய்ய வேண்டும். இந்த சினமொழிப்பு பயிற்சி நமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் வெற்றியாக முடிய வேண்டும் என்றும் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சமயம் சிறிது மறதி ஏற்படலாம். சம்டைம்ஸ் இதெல்லாம் மறந்துடும். என்றாலும் உடனடியாக நினைவு கொண்டு விழிப்பு நிலைக்கு வந்து நான் சினம் கொள்ளக்கூடாது என்ற இந்த பயிற்சியில் ஈடுபட்டு பழக்கத்திலே இருக்கிறேன், ஆகவே சினம் கொள்ள மாட்டேன் என்று அமைதியாகவும் விழிப்பாகவும் மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவிலே விழிப்பு நிலை இருக்கிறதோ அங்கே உணர்ச்சி வயப்பட்ட எண்ணம் எழாது. அவேர்னஸ் ஃபுல்லா உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எமோஷனலா ஒரு வீக் ஆகி ஒரு கோபம் வராது. விழிப்பு நீங்கி மறதி ஏற்பட்டால்தான் உணர்ச்சி வயமான பகை உணர்வுகள் உண்டாகும். அவேர்னஸ் கம்மியாகி திடீர்னு எமோஷன் வந்தாதான் இந்த மாதிரி பகை உணர்வுகள் வரும். எனவே அந்த விழிப்பு நிலையோடு அன்று முழுதும் அவரோடு தொடர்பு கொண்டு செயலாற்றி அந்த நாளை கழிக்க வேண்டும். இரவிலே அமைதியாக உட்கார்ந்து இன்று என்னவாயிற்று அப்படின்னு யோசிங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ஆச்சு, நான் சினமே கொள்ளவில்லை, எனக்கு கோபமே வரலை, ஆனால் வேலை நடக்கவில்லையா, சினம் கொண்டிருந்தால் என்னென்ன ஆகியிருக்கும், சினம் கொள்ளாததால் என்னென்ன நிகழ்ந்தது என்றெல்லாம் சிந்தித்து பார்த்தால் ஏற்பட்ட மாறுதலால் உள்ளம் பூரிக்கும். யார் மீது நேற்று வரை சினம் கொண்டிருந்தோமோ அதே நபர் மீது இன்று சினம் கொள்ளாது வாழ்க்கையை நடத்தியதனால் ஏற்பட்ட அவர்களது மன மகிழ்ச்சியை, முக மலர்ச்சியை நினைத்து பார்த்து மறுநாளும் இதே பயிற்சியை தொடர வேண்டும். இவ்வாறு 7 நாட்கள் காலையிலும் மாலையிலும் சிறிது நேரம் சிந்தித்து இப்பயிற்சியை தொடர்ந்து செயலாற்றினால்
ஒரு வார காலத்திற்குள்ளாக இந்த பயிற்சி பழக்கமாகிவிடும். அவர் முகத்தை பார்க்கும் போது இந்த நல்ல எண்ணம் உண்டாகும், சினம் தவிர்க்கப்படும். ஏதோ ஒரு சமயம் மறந்து போயிட்டு சினம் எழுந்து விட்டால், இதெல்லாம் மறந்துட்டு திடீர்னு ஒரு கோவப்பட்டு விட்டால், அன்று உடனே உட்கார்ந்து நான் இன்று மறந்து விட்டேன், இன்னைக்கு அந்த பயிற்சி எனக்கு மறந்து போச்சு, இனி மறக்க மாட்டேன் என்று பலமுறை மனதாலும் வாயாலும் சொல்லி திடம் கொள்ள வேண்டும். அதற்கு மேலாகவும் தவறு நேர்ந்தால், மறதியினால் இன்று தவறிவிட்டேன், இதற்காக எனக்கு நானே பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒருவேளை உணவை அதற்காக விட்டு கொடுத்து சிந்தனையில் இறங்குவோமானால், சினம் தவிர்ப்பதற்காக ஒரு வேளை உணவை விட்டு விட்டதனால் அந்த ஒரு வேளை சுமார் 7 மணி நேரம் ஒரு பெரிய ஆராய்ச்சியின் ஆழத்திற்கு மனம் செல்லும். இது வாழ்நாள் முழுதும் மறக்க முடியாத நினைவை உருவாக்கி வைக்கும். எப்படி என்ன கஷ்டப்பட்டு உங்களால் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு கோபம் வந்துருச்சு, உங்களோட கண்ட்ரோல் மீறினா, அன்னைக்கு ஒரு வேளை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாரு. ஒரு 6 மணி நேரம் வயிறு பசியில் இருந்ததுன்னா உங்க மனம் ஆழமா போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ எகெயின் யூ வாண்ட் ரிப்பீட் த மிஸ்டேக் அப்படின்னு சொல்றாரு. இந்த முறையிலே ஒருவர் மீது சினம் கொள்ளாதிருக்க பழகி கொண்டால் அதுவே மிகப்பெரிய வெற்றியாகும். இம்முறையில் பயின்றால் ஒரு வாரத்திலோ அல்லது 2 வாரத்திலோ அந்த முதல் நபரை பொறுத்தவரை சினம் வராத அளவுக்கு விழிப்பு நிலையையும் உறுதியையும் பெற்றுவிடலாம். ரொம்ப பிராக்டிக்கல் ஒரு பயிற்சி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இதுக்காக வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். தேங்க்யூ நண்பர்களே. இது வரைக்கும் பேஷண்டா இதை கேட்டதுக்கு. ஹோப்ஃபுல்லி இட் வாஸ் யூஸ்ஃபுல். நீங்க இதை அப்ளை பண்ணுங்க. எதுவுமே நம்ம படிச்சா மட்டும் பத்தாது, நம்ம செயலில் இறங்கி அதுக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நம்ம லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதை பத்தி யோசிச்சு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஐ எம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் Thursday. Have a wonderful day. God bless you all. Thank you.